உங்க சேனலோட வியூஸ் மற்றும் உங்களோட சேனலோட growth இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரெண்டு விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா ரெண்டாவது விஷயம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அப்பனாதான் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே லைக் பட்டன் தெரியும், மறக்காம தட்டி விட்டுருங்க. அப்பனாதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் எனக்கு பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வாரம் நீங்க எத்தனை வீடியோஸ் உங்க சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கீங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்லோட் பண்றது சரி, கரெக்டான வீடியோஸ் அப்லோட் பண்றீங்களா அதை வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்ல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்றது ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். இது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வீடியோடைய தனி அனாலிட்டிக்ஸ் ஓவர்வியூ அப்படின்ற பேஜ்ல வச்சிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் தெரியும். இந்த கிராஃப்ல ஒரு திக்கா ஒரு கிரே கலர் ஏரியா ஒன்று காட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா உங்களுடைய சேனல்ல ஆவரேஜா எவ்வளவு வந்து வீடியோக்கு வியூஸ் போயிட்டு இருக்கும் அப்படின்றத அந்த டார்க்கா அந்த ஹைலைட் பண்ணிருக்காங்களே அது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைன் வந்து போயிட்டு இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த வீடியோ மற்ற வீடியோஸை கூட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆவரேஜாக போகிறத விட இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போது இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்து போடணும். இப்படி போட்டோம்னா ஆப்வியஸாக வியூஸ் வந்து நிறையா போகுது. அப்போ இந்த மாதிரி டாபிக்ஸில் வீடியோஸ் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இது மூலிமா எவ்வளோ வந்திருக்காங்க, அதே போல் மேலேயும் எவ்வளோ வைடர் ஆடியன்ஸுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கிராஃபில் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் சேனலில் மேக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த முக்கியமான ரெண்டாவது விஷயத்தை நீங்க வந்து கவனிக்கணும், அதையும் பார்த்துருங்க. இது என் சேனல்ல இருக்க இன்னொரு வீடியோடைய தனியாக ஒரு அனாலிட்டிக்ஸ். இது இந்த ஓவர்வியூ பேஜில் பாருங்க. இந்த கிராஃபும் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர்ல வந்து ஆவரேஜா வந்து நம்ம சேனல் எவ்வளோ வியூஸ் போகும் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ளூ லைனை பாருங்க, ஆவரேஜுக்கும் கீழே இருக்கு. எப்பயும் ரன் ஆகிறத விட கீழே இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் இப்போ இந்த கண்டென்ட் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் நீங்க போடாத, உங்க சேனல் வெட்டு வராதப்பா அப்படின்றதான் சொல்றாங்க. ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிக்கல அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அது மூலியமா தான் கிராஃப் மூலியமா நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே போல மேலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் 7 பேர் இந்த வீடியோலேருந்து பார்த்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது மூலியமாக இந்த கிராஃபை பார்த்து என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம போடணும், என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் போடக்கூடாது அப்படின்றது ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி கிராஃப் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கண்டென்ட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வந்து வரும், என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலுக்கு நல்லது அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லா கிரியேட்டர்ஸ்களையும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இதே போல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.